புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். இது ரைவன் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இது நான் உங்க லித்திஷா. நான் உங்கள் சுபா. சம்மா, இன்னைக்கு நம்ம ரெசிபி இன்னைக்கு நம்ம சூப்பரா எல்லாரும் பெப்பர் சிக்கன்னா வெங்காயம் போடணும், தக்காளி போடணும், புதினா போடணும், என்னென்னவோ போடுறாங்கப்பா இன்னைக்கு பெப்பர் சிக்கன்ல. ஸோ நம்ம வந்து சிம்பிளா இன்ஸ்டன்டா ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். இதுக்கு 2 பாத்திரம் இருந்தால் போதும். ஒரு குக்கர் அண்ட் ஒரு டாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் இருந்தால் போதும். இப்போ பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுறலாம். கொஞ்சமாக, நிறைய இல்லை, ரொம்ப கொஞ்சமாக, 1 ஸ்பூனுக்கு அவ்வளோதான் எண்ணெய் விட்டாச்சு. சிக்கன் வந்து நான் வந்து 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு சிக்கன் எடுங்க. சிக்கன் எவ்வளோம்மா? 200 கிராம்ஸ்டா. இப்போ எண்ணெய் சூடான இந்த சிக்கனை இதுக்குள்ளே போட்டுடலாம். சிக்கனை எவ்வளோ எடுத்தீங்க, எதுக்குள்ளே போட்டீங்க, இந்த கேள்விலாம் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு. என்னோட டிஷ்ஷை பற்றி மட்டும் கேட்டாச்சு. நீங்கள் என்ன பண்ண போறீங்களா சொல்லுங்கள். நான் அப்படியே சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதானே பார்த்தேன், சிக்கன் குறையிறப்பவே நினச்சேன். நான் நினச்சேன் என்னடா இது சிக்கன் காணோம் காணோம் காணோன்னு. அதான் சொன்னல, அப்படியே சிக்கன் நூடுல்ஸ். அது அப்படியே அங்கேருந்து எடுத்த சிக்கன்னால அப்படியே சிக்கன் நூடுல்ஸ். இது வந்து நல்லா வதக்கி கொடுங்க. இது வதக்கிறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் எதுவும் போடலாமா? நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் போல உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா நான் சேர்த்தது 200 கிராம் தான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் 1 சிட்டிக்கை அளவு சேர்த்தா போதும். இதை நல்லா பரட்டிட்டு, நார்மலாக சிக்கனே நாங்கள் வந்து மஞ்சள் பொடி போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். இது எவ்வளோ மஞ்சத்தூள் போடுறீங்கம்மா? மஞ்சத்தூளும் அந்த 1 சிட்டிக்கை அளவு தான் போடுறேன். போட்டு இதை நல்லா பரட்டி விட்டுடலாம். இது கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேக வச்சிடணும். ஆமாம், இப்போ வந்து இதில் கொஞ்சம் போல் தண்ணி, அதாவது சிக்கன்லேருந்தே நமக்கு நிறைய தண்ணி வந்திருக்கும். இதில் கொஞ்சம் போல் தண்ணி அடியில் பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 3 சவுண்டு வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டாச்சு. குக்கரை மூடிடுவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு 200 கிராம் கோழியை போட்டாச்சு. 1 சிட்டிக்கை மஞ்சள் பொடி, 1 சிட்டிக்கை தூள் உப்பு போட்டுட்டு நல்லா பரட்டிட்டு, கொஞ்சம் போல தண்ணி தெளிச்சா மாதிரி, ஃபுல்லாக மிதக்கிற மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் தெளிச்சா மாதிரி, ஏன்னா அடியில் பிடிக்காமல் இருக்கணும். பண்ணிவிட்டு இதை மூடியாச்சு. இதில் ஒரு 3 விசில் வரட்டும். அது வரைக்கும் இவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்து நம்ம சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இந்த சிக்கன் நூடுல்ஸ் செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றத பார்த்துருங்க. அம்மா மிக்சிக்கு மூடுதாங்களே இல்லடா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்தாச்சு. அந்த மிக்சிங் பவுலில் ஒரு 100 கிராம் சிக்கன் போட்டாச்சு. 100 கிராம் சிக்கனில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு. ஸோ இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். ஸோ இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த சிக்கனை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மிக்ஸ் பண்ண சிக்கனை ஓரமாக இப்படி வச்சுட்டு மேரினேட் பண்ணலாம். இப்போ என் சிக்கன் ஊறிட்டு தான் இருக்கு. இன்னும் இது ஊறுற வரைக்கும் நீங்கள் உங்களோட டைம் பாம் எடுத்துடுறீங்களா? ஆமாம், என்னோட சிக்கன் வந்து வெந்து போச்சு. இப்போ நான் அதை எடுக்க போகிறேன். நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. 3 விசில் வச்சேன்னா சாஃப்டாக வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ வந்து இந்த பேன் எடு. இனிமேல் தான் ஃப்ளேவர் வருமே இல்லை? இப்போ தான் மேஜிக்கே நடக்க போதீங்க. வைக்க போகிறோம். மெஜிஷியன் கூட்டு வந்துடவா? கூட்டிட்டு வா. இதில் ஆல்ரெடி எண்ணெய் விட்டுருக்கோம் நம்ம. இதில் ஊற்றுனதை மைண்ட் பண்ணிக்கோங்க, மனசில் வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் விடுங்க. இப்போ நெய் ஊற்ற மாட்டீங்களா? ஃபைனலாக அது ஏன் அவசரப்படுற? இல்லை, ஸ்டார்டிங்கே நானும் அப்படி தான் ஃப்ளேவராக செஞ்சேன். அதனால தான் கேட்டேன் ஒரு அவசரத்தில். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தான் நம்ம அதை பெரட்டணும். ஸ்பூனுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு
தாளிப்பு பண்ண போகிறோம். இதுக்கு தாளிப்புனா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு கருவேப்பிலை, அதாவது சின்ன பசங்களாம் இன்னைக்கு இவங்கெல்லாம் யங் ஜெனரேஷன்ஸ் கருவேப்பிலெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஆனால் இந்த மாதிரி சிக்கனில் நிறைய கருவேப்பிலை போட்டு அந்த ஃப்ளேவரை ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்போ சிக்கனே சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு. கருவேப்பிலை இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஆனால் இந்த நெய் சிக்கனோட மிக்ஸ் ஆகும்போது கருவேப்பிலை ஆக்சுவலாக வந்து சிக்கனோட ஃப்ளேவர் எடுத்துரும். அதனால எங்களுக்கு அது வந்து கருவேப்பிலை சிக்கன். பெப்பர் போடுவீங்கல்ல? ஆமாம். இப்போ வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ரெண்டுத்தையும் டக்குன்னு ஒரே டைம் போடணும். மிளகுத்தூள் இப்போ பார்த்தோம்னா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு, குட்டி ஸ்பூனுங்க, இது பெரிய டீஸ்பூன் அதை கிடையாது, குட்டி ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுட்டேன். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, கருகிட போகுது. ஸோ இது கூடவே கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சம் அது மாதிரி கருகிறதுக்குள்ள இது லைட்டாக கிண்ட ஆரம்பிச்சிருங்க. கூடவே இந்த சிக்கன்ல இருந்து வந்து ஜூஸ் வின்டர் சீசன்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட. அதுவும் அப்பப்போ சளி பிடிச்சிக்கிதா எல்லாருக்கும்? சொல்லுங்க, கரெக்டாமா? சொல்லு, அதான் நீயே சொல்லு. அது அப்பப்போ எல்லாருக்கும் சளி பிடிச்சிக்குது, ஜுரம் வந்துருது. அதுக்காகவே இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றணும். நல்ல பெப்பர் தூக்கலா காரமா. இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு விட்ருங்க. இப்போது லைட்டாக இது வந்து ஒரு செமி கிரேவியாக வரும். இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டுருவோம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் தான் உப்பு போட்டேன், ஒரு சிட்டிக்கை தான் உப்பு போட்டிருப்பேன். ஸோ இதில் இன்னொரு சிட்டிக்கை, ஒரு சிட்டிக்கை உப்பு போடுறேன். இது உப்பு உடனே எடுத்துரும், பார்த்துக்கோங்க. அது நான்வெஜ் செய்கிறப்போ உப்பு பார்த்து போடணும் இல்லைம்மா? ஆமாடா, உப்பு பார்த்து கவனமாக போடணும். இப்போ வந்து இந்த சிக்கனை இதில் போட போகிறோம். சிக்கனை இதில் போட்டாச்சு. இதை நல்லா பெரட்டி கொடுத்துடலாம். இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கனும் நமக்கு. நீங்க இந்த வாசனையா இருக்கே, ஃபர்ஸ்ட் தான் நெடி அடிச்சிச்சு, இப்ப ஃபுல்லா வாசனையா இருக்கு. இது அம்மா எப்போ செய்வேன்? ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ நிறைய சொல்லுவாங்க, வீட்டுல பெப்பர் சிக்கன் இருக்கு, கூடவே ரசம் இருக்கு, சோறு இருக்கு. அப்படியே கொஞ்சம் ரசமும் சோறு வச்சிடுறீங்களா? ஆமா, இது வந்து ரசத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பருப்பு சோறு, சாம்பார் சோறு, பருப்பு வச்சு சாப்பிட்டோம்னாலும் சூப்பரா இருக்கும். இதை நல்லா இப்படி கரட்டி கொடுத்துட்டே வாங்க. இது வந்து நான் இங்கே செஞ்சுருக்கிறது 200 கிராம் தான். வீட்டில் எத்தனை கிராம் செஞ்சாலும் பத்தாது, நிறைய கேட்பாங்க, ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. ரெடியா? இதான் ரெடியாக இருக்கும். ஒரு பவுல் எடுங்க. இதை நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே பிளேட்டிங் பண்ணிடலாம். இது பிளேட்டிங் பண்ணுறப்போ இது கூட கொஞ்சம் போல நெய்யும் விடணும், அந்த வாசனைக்கு. நெய் வாசனையோட சாப்பிடணும். அதாவது மிளகு இதெல்லாம் வந்து ரொம்ப பொரிச்சிருக்கிறதால நெய் விடும் போது கொஞ்சம் தொண்டைக்கு குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப எரிச்சலாக இருக்காது. நெய் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி இது பண்ணும். இதில் லைட்டாக நெய் விட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப நெய் வேண்டாம், சும்மா லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக. இப்போ வந்து இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கா? நான் சொன்ன மாதிரியே இன்ஸ்டன்ட் பெப்பர் சிக்கன். நீங்கள் மட்டும் தான் இன்ஸ்டண்ட்டாக செய்வீங்களா? நானும் இன்ஸ்டண்ட்டாக செய்வேன். ஸோ சிக்கன் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த கடாயை வந்துட்டு ஆன் பண்ணி, இந்த கடாயை வந்து ஆன் பண்ணிட்டேன், சாமி கும்பிட்டுக்கிட்டேன். 3 ஸ்பூன் நல்லா தாராளமாக எண்ணெயை விட்டுருங்க. 3 ஸ்பூன் இல்லை, ஒரு போடு போடு. நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுருங்க, ஏன்னா நூடுல்ஸ் ஒட்டிக்கக்கூடாது. அதாவது அந்த பேன்ல வந்து பரவலா, கரெக்டா? அந்த பேன்ல பரவலா நல்லா எண்ணெய் விட்டுருங்க, இல்லைன்னா நூடுல்ஸ் நீங்க போடுறப்போ ஒட்டிக்கும். இது நல்லா விட்டுட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ள அந்த வெங்காயம், வெள்ளை பூண்டு,
4 பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வச்ச பூண்டை வந்து இதில் போட்டுடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறப்பவே நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். அது இல்லைன்னா பூண்டு கருகிடும். சின்ன வெங்காயம், சின்ன 6 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது இப்படி நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் ஃப்ளேவர் வர வரைக்கும். நீ ஃபர்ஸ்ட் சமைச்ச டிஷ் ஞாபகம் இருக்கா? முட்டாம்லேட். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அதான் இல்லை? ஸோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் மட்டும் வித்தியாசமாக முட்டாம்லேட்லேருந்து ஆரம்பித்தேன். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து கரெக்டாக சிக்கனையும் போட்டுடலாம். அதாவது நான் 100 கிராம்ஸ் சிக்கனை உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். மேரினேட் பண்ண சிக்கனை இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இது சிக்கனையும் இப்போ இதில் போட்டாச்சு. போட்ட சிக்கனை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. 10 to 12 மினிட்ஸ் நம்ம சிக்கன் வேக போகுது. அது வேகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக நிதானமாக வதக்கிக்கோங்க. என்கிட்ட இருந்து சுட்டாலும் அந்த சிக்கனை பொறுமையாக கட் பண்ணி எனக்கே தெரியாமல் ஆமாம் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயங்க. பார்த்துக்கோங்க. அப்போ நான் எவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்டுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கே தெரியாமல் எடுத்து வைக்கிற அளவுக்கு. ஸோ இப்போ இந்த சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுட்டுருக்கு. ஸோ அம்மா இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம இந்த நூடுல்ஸ் எடுத்தாங்கம்மா. அதே மாதிரி 100 கிராம்ஸ் சிக்கனுக்கு 100 கிராம்ஸ் நூடுல்ஸ் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த வேக வச்ச நூடுல்ஸ் இப்போ நான் இதில் போட்டுறேன். அப்படியே இதை எப்படி வேக வச்ச ஸ்டிக்கியாக இல்லாமல்? நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் நூடுல்ஸுக்கு ஒரு 300 ml தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு ஆயிலும் சால்ட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னே நூடுல்ஸை போட்டு வேக வச்சிட்டேன். 2 கரண்டி தாங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் செஃப் பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ இந்த நூடுல்ஸை வந்து நம்ம இப்போ சீசன் பண்ண போகிறோம். சீசனாக ரொம்ப பில்டப்லாம் இல்லை, சிம்பிளான சீசனிங் நம்மளது எப்போவுமே. எடுங்கம்மா அந்த சோயா சாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் நல்லா ஊற்றிடுங்க. தாராளமாக நல்லாலாம் ஊற்றிடாதீங்க. 1 ஸ்பூன் தான். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும் நம்மளுக்கு அந்த கலர் வருது. என்ன வருது? கலர் ஃப்ளேவர், அரோமா, ஸ்மெல் பார்க்க அழகாக இருக்குல்ல? ஆமாம். அடுத்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் எடுங்க. நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் சில்லி ஆயில். சில்லி ஆயில் தெரியலனா சொல்லக்கூடாது, சமைக்கிறவங்கள சொல்ல விடணும். ஸோ இது சில்லி ஆயில். நான் நிறையா பேசுவேன். எங்கள் அம்மா எனக்கு மேலே திட்டுவாங்க. என்ன அம்மாங்கிறதால எதையுமே கண்டுக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சில்லி ஆயில் எடுத்துக்கலாம். இந்த சில்லி ஆயில் நானே வீட்டில் ரெடி பண்ண சில்லி ஆயில். சில்லி ஆயில் நான் எப்படி ரெடி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு காஞ்ச வரமிளகாய் எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நல்லா சில்லி ஃப்ளேக்ஸாக எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்துட்டு ஆயில் நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஊற்றி சில்லி ஆயில் செஞ்சுருவேன். ஸோ இப்போ இதில் வந்து உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்ல மாட்டேன், எல்லார் மாதிரியும் நல்ல ஒரு 1/2 ஸ்பூன், குட்டி ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அடுத்து பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்த்துடலாமா? இப்போ ஃபஸ்ட் எதை டேஸ்ட் பண்ணலாம்? நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ மம்மி, நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. காரசாரமாக இது. ஆனால் சுற்றி பார்க்குறாங்க பத்தியா, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அம்மா பொண்ணு மாற்றி மாற்றி செஞ்சு அவங்களே சாப்பிட்டு போகிறாங்க பார், கொடுத்து வச்சவங்க இப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை கேட்டுட்டாங்க.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் வித்தியாசமான புது ரெசிபிகளோட வரும் வரை until then bye from Litisha and சுபா. இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் நூடுல்ஸ் செய்ய என்ன சாஸ் யூஸ் செய்தார் லித்திஷா? இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.